கைஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஏறுறதை விட இறங்குறது பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வேறு லெவல் கஷ்டமாக இருக்குது. ஸோ டென்ட்குள்ளே வந்து நம்ம எப்படி தூங்குவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதான் வந்து ஸ்லீப்பிங் பேக். ஸோ இந்த ஸ்லீப்பிங் பேக்குள்ளே நம்ம உள்ளே போயிட்டு ஜிப் பண்ணிவிட்டு படுத்துட வேண்டியதான். ஸோ இதில் படுக்கிறதுனால நம்மளுக்கு குளிர் தெரியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா பெருசாலாம் ஒன்றும் கிடையாது, ஓரளவுக்கு தான். பட் கண்டிப்பாக வந்து சில்னஸ் இருக்கும், ரொம்ப சில்னஸ் இருக்கும். பிகாஸ் நம்ம ஸ்னோ மேலே நம்ம வந்து டென்ட்டை பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த சில்னஸ் மேலே ஏறும். அண்டு ரொம்ப ஃபஸ்ட்டு பார்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுலேயே நைட்டு தான். ஆஃப்டர் 11 o'clock பார்த்தீங்கன்னா ஸ்னோஃபால் நடக்கும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ரீத்திங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இதுவே வந்து எவாப்ரேட் ஆகிட்டு ஒரு மாதிரி தண்ணி மாதிரி நம்ம மேலேயே விழ ஆரம்பிக்கும். ஸோ ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் இந்த மாதிரி டென்ட் ஸ்டே இந்த மாதிரி இடத்துல பண்ணுறது. கைஸ், நம்மளுடைய ஃபைனல் ட்ரெக், அதாவது சம்மிட்டுக்கான ட்ரெக்கை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. 2 o'clock நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணோம். 4 to 5 hours ஆகும் டோட்டலாக நமக்கு வந்து பீக்கை ரீச் பண்ணுறதுக்கு. நம்மளுடைய அல்டிமேட் கோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சன்ரைஸ்க்கு முன்னாடி நம்ம வந்து அங்கே ரீச் பண்ணி ஆகணும். இங்கே ஃபுல்லாகவே டார்க்காக இருக்குது அப்படின்றதுனால நம்மளால் ஃபுல்லாக எதுவுமே ரெக்கார்ட் பண்ண முடியல. ஸோ கொஞ்சம் தூரம் போயிட்டு லைட் வந்ததுக்கப்புறம் நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன். आगे तो बोलो दीदी के नाम चले वही कर दिया मुझे नाम से और ஸோ கைஸ், ஃபைனலாக வந்து சம்மிட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இந்த சன்ரைஸ்க்காக தான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். நம்ம ஏர்லி மார்னிங் வந்து 2 o'clock வந்து ஸ்டார்ட் பண்ணோம் ட்ரெக்கை. ஸோ மணி பார்த்திங்கன்னா இப்போ வந்து 7 o'clock ஆகுது. டோட்டலி ரொம்ப ஃப்ரீசிங், -20 அந்த மாதிரி இருக்கும். பேச முடியல. ஸோ விஷ் யூ அ வெரி ஹாப்பி நியூ இயர் கைஸ். இந்த நியூ இயர் இந்த இடத்துல செலிப்ரேட் பண்ணணும், அது உங்கள் கூட அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி நான் இங்கே வந்திருக்கேன். ஸோ இந்த வீடியோ நான் உங்கள் எல்லாருக்காகவும் டெடிகேட் பண்ணுறேன். என்னால் ரொம்ப நேரம் பேச முடியல, கொஞ்சம் நேரம் ஆக்சிஜன் எடுத்துகிட்டு நான் திரும்ப பேசுகிறேன். பாய். ஆக்சுவலாக சம்மிட்டோட கடைசி 1 kilometer பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சுத்தமாக முடியல. ஒரு ஸ்டெப்பு தான் நான் வந்து எடுத்து வச்சேன், சுத்தமாக முடியல. ஆக்சுவலாக டோட்டலி ட்ரெயின்டு. ஏன்னா ஒரு 5 hours நம்ம வந்து ட்ரெக் பண்ணி வந்துட்டுருக்கோம். செம்ம ட்ரெயின்டு. ஸோ கம்ப்ளீட் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்ற மாதிரி செம்ம பெரிய டவுட் வந்துச்சு, செம்ம டிஃபிகல்ட்டிஸ் ஆக்சுவலாக. பட் நான் ஆல்ரெடி கமிட் பண்ண மாதிரி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணியே ஆகணும் இந்த கான்டென்ட்டை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தேன். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது உங்கள் கூட இதை ஷேர் பண்ணுறதில். கைஸ், சம்மிட்லேருந்து நம்ம கொஞ்சம் கீழே வந்துவிட்டோம். ஒரு 10 minutes கீழே வந்திருக்கோம். பிகாஸ் அங்கே ரொம்ப நேரம் இருக்க முடியாது நம்மளால், ரொம்ப ஃப்ரீஸ் ஆகும் அண்டு பேசவும் முடியாது. ஸோ பார்த்திங்கன்னா இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து சம்மிட் பண்ணியாச்சு. அண்ட் பார்த்திங்கன்னா செம்ம ரிஸ்கி. ஆக்சுவலாக வந்து ஒரு பிக்னர்ஸ்க்கான ட்ரக் இது கிடையவே கிடையாது, கண்டிப்பாக ஒரு மாடரேட்டான ஒரு ட்ரக்கு இது. அண்ட் பார்த்திங்கன்னா வந்து கிளைம் பண்ணும்போது மார்னிங் பார்த்திங்கன்னா 90 degree ஆல்மோஸ்ட் மவுண்டன் வந்து 90 degreeல இருக்குது. அண்ட்
நார்மலாக நம்மளால் வந்து ஏறுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு ஸ்டெப்பாக தான் நம்ம வச்சு வந்துட்டு இருந்தோம். அண்டு பார்த்திங்கன்னா ஷூஸுமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லாகவே இந்த ஐஸில் நடக்கிறதுக்காக ப்ரிப்பேர் பண்ண மாதிரியான இந்த ஸ்பைக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, மைக்ரோ ஸ்பைக்ஸ் அது. ஸோ இந்த மாதிரி ஸ்பைக்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து நடக்கிற மாதிரியே இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஸ்னோ ஃபுல்லாகவே இருக்கும். நைட்டை வந்து நம்மளால் வந்து வர வழியை நம்மளால் ரெக்கார்ட் பண்ண முடியல. ரீசன் வந்து என்னன்னா ஃபுல்லாகவே நைட் இருட்டில் வந்து வெறும் டார்ச் லைட் வச்சுட்டு நம்ம வந்துட்டு இருந்தோம். ஸோ சன்ரைஸ் வந்ததுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு காமிச்சேன் சன்ரைஸ் அப்படின்னு. ஸோ இப்போ நம்ம வந்து கீழே போயிட்டுருக்கோம், டிசைன் பண்ணிகிட்ருக்கோம். கீழே பேஸ் கேம்ப் போயிட்டு நான் நிறையா விஷயம் நான் ஷேர் பண்ணுறேன். எப்படி வந்து நடந்துச்சு எல்லாமேத்தையும் நான் ஷேர் பண்ணுறேன். நம்ம கீழே போயிட்டு பேசுவோம். Come on, yeah. கைஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஏறுறதை விட இறங்குறது பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வேறு லெவல் கஷ்டமாக இருக்குது. ஸ்டெப்ஸ் வந்து ஒன்றும் வந்து பார்த்தீங்கன்னா கிட் ஆகுது. ஆக்சுவலாக நம்ம இத்தனைக்கும் வந்து ஸ்பைக்ஸ் யூஸ் பண்ணுறோம், ஸ்னோ ஸ்பைக்ஸ். அப்படியே நம்மளுக்கு நடக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ நான் எவ்வளோ ஸ்லோவாக நான் ஸ்டெப் வச்சு நகர்ந்து போட்டுருக்கேன் பாருங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். அடுத்த வீடியோவில் நம்ம கம்ப்ளீட்டாக கேதார்காந்தாவுடைய எக்ஸ்பெடிஷனை பார்ப்போம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்டில் தென் பை பாய்.